ஈரான் அமெரிக்கா பயங்கர போர். 4 மாதங்களுக்கு பிறகு நல்லடக்கம். உலகை பதற வைக்கும் புதிய திருப்பம். ஒரு உடலை அடக்கம் பண்ண 4 மாசமா அவருடைய ஆன்மா கூட சாந்தி அடையாது. காரணம், அமெரிக்கா பண்ணுற அட்டூழிய வேலை தான். அந்த அட்டூழிய வேலையின் பின்னணியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். விமான தாக்குதலில் கொல்லப்பட்டு 4 மாதங்களுக்கும் மேலாகிய நிலையில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகள் பரஸ்பரம் தொடுத்து வரும் தீவிர தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் மூலுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் 86 வயதான கமேனி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து 2 மாதங்கள் கழித்து கிழக்கு ஈரானில் உள்ள கமேனியின் சொந்த ஊரான மஷ்காத் நகருக்கு ஈரானிய தேசிய கொடி போர்த்தப்பட்ட கமேனியின் சவப்பெட்டி நினைவிடத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டது. கமேனியின் மகனும் அவரது அடுத்த வாரிசுமாக அறிவிக்கப்பட்டுள்ள முஜ்தபா கமேனி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலை. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். அவரது மகன் கலந்து கொள்ளாததன் காரணம், உயிரே உயிரே அமெரிக்கா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிரு, அப்போ தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற அடிப்படையில் இந்த முடிவினை அவரது மகன் எடுத்திருக்கார். வாஷிங்டன் மற்றும் டெஹரான் படைகளுக்கு இடையே கடந்த 2 நாட்களாக பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் கொடூர தாக்குதல்கள் நடத்தி வரும் சூழலில் இந்த இறுதிச் சடங்கு நடந்திருக்கு. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 17 பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் டெஹரான் மற்றும் மஷ்ஹாத் நகரங்களை இணைக்கும் ரயில்வே பாதையை இலக்கு வைத்து அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தி உள்ளதாக அரசு ஊடகம் கூறியிருக்கு. இதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை தொடங்கி உள்ளதாக ஈரான் அறிவிச்சிருக்கு. மற்றொரு அமெரிக்க நட்பு நாடான ஜோர்டானில் தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கு. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 8 ஏவுகணைகளை தடுத்து அளித்துள்ளதாக ஜோர்டான் இராணுவம் தெரிவிச்சிருக்கு. கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய போரின் முதல் நாளிலேயே கமேனி அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 6 நாட்கள் நீடித்த மாரத்தான் இறுதி சடங்குகளின் மஷ்ஹாத்தில் நடந்த அடக்கத்தின் போது முஜ்தபா கமேனி வருவாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனெனில் அடுத்த உச்ச தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து அவர் இன்னும் பொதுவெளியில் வரவில்லை என சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற சபாநாயகரும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையின் தலைமை பிரதிநிதியுமான முகமது ஃபாகர் ஹாலிஃபாப், சக்தி வாய்ந்த தலைமை நீதிபதி ஹோலம் ஹுசைன் முகோசேனி எஜை மற்றும் கமேனியின் மூத்த மகன் முஸ்தபா கமேனி ஆகியோர் மட்டுமே நினைவிடத்தில் இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். ஆனால் இறுதி சடங்கின் மற்ற நாடுகளைப் போலவே நேற்று முஜ்தபா கமேனி வரல. அவர் பொறுப்பேற்றதில் இருந்து வெறும் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் மூலமாக மட்டுமே தொடர்பு கொண்டு வர்றார். கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலில் அவரும் காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. கருப்பு உடை அணிந்து மஷாஹாத் நகரில் திரண்டிருந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு கமேனி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையில் ட்ரம்பை கொல்வதற்கான ஈரானின் புதிய சதி திட்டத்தை தங்களது உளவுத்துறை கண்டறிந்துள்ளதாக இஸ்ரேல் தரப்பு அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. கடந்த வியாழக்கிழமை ஈரானின் ஒரே ஒரு சிவிலியன் அணுமின் நிலையத்தின் வெளிப்பகுதியை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியாக உஜர் மாகாணத்தின் துணை ஆளுநரை மேற்கோள் காட்டி ஈரான் அரசு ஊடக செய்தி வெளியிட்டது. இந்த உஜர் நகரின் புறநகரில் உள்ள இராணுவ தலைமையகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தற்போது ஈரானில் தங்கள் இராணுவம் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று மறுத்திருக்கு. ஈரான் இராணுவம் தனது பங்கிற்கு குவைத்தில் உள்ள பேட்ரியாட் ஏவுகணை அமைப்பு, கத்தாரில் உள்ள ஆரம்பகட்ட எச்சரிக்கை அமைப்பு மற்றும் பஹ்ரைனில் உள்ள எரிபொருள் தொட்டிகளை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக கூறியிருக்கு. இருப்பினும் ஈரான் ஏவிய டஜன் கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தடுத்து அளிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க படையினருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. ஆக இப்படி 2 நாடுகளும் மாறி மாறி போர் தொடுத்து கொள்வதனால் மற்ற உலக நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆக இவர் 2 நாடுகளுக்கும் போரை நிறுத்தவில்லை என்றால் மற்ற உலக நாடுகள் அனைத்தும் இந்த 2 நாடுகள் மீதும் போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உருவாகிவிடும். ஆக இந்த 2 நாடுகளும் கைக்குலுக்கி சுமூக உடன்படிக்கைக்கு வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.